நமக்கு எதிரியே கிடையாது. சந்தோஷமா வந்தேன். ஆனால் அப்பயும் பாண்டவர் போனவர் திரும்பி வந்து விட்டால் மீண்டும் நமக்கு எதிரி உண்டாவிடுவார் என்று பயம் வந்தது. உடனே ஆலோசனை கேட்டேன். தெரியுமா, வனம் சென்ற பாண்டவர் காட்டிலே உயிரோடு சொன்னார். ஆனால் மாமா சொன்னார், பாண்டவர் அட்டாளத்திலே முங்கில் ஒரு முங்கில் உராய கோலகமே தீப்பேற்று எரிய மடிந்து கருகி விட்டார்கள் என்று சொன்னார் என்று மாமா சொன்னார். மாமா சொன்னாரு எட்டாவது வனத்திலே அதெல்லாம் இல்ல, செத்துட்டாருன்னு சொன்னாரு. தாத்தா என்ன சொன்னாரு? தாத்தா உயிரோடு. இருவரும் வெவ்வேறு கருத்து சொன்னார்கள். நான் எதை கேட்கறது? நம்ப முடியும். ஆகையால் தான் ஒரு திட்டம் திட்டினேன். இந்த அவசர கூட்டம் என்று ஏற்படுத்தி ஆலோசனை செய்த பிறகு மாமா சொன்ன பண்ணும் பாண்டவர் இறந்து விட்டார். ஒருவேளை அவர் இறந்து விட்டாரானால் அவர் எனக்கு தாயாதி பங்காளி என்ற முறையிலே அவங்களுக்கு உண்டான ஈம காரியங்கள் செய்ய வேண்டும் அல்லவா? ஆகையால் 9ஆம் நடப்பு 10ஆம் நாள் காரியம் வைத்திருக்கிறேன். உயிரோடு இருந்தா நாட்டுக்கு வர முடியாது. காரியம் பண்ண பிறகு நாட்டுக்கு வர முடியுமா? ஒருவேளை மாமா சொன்னவன செத்துட்டு இருந்தோம் பாண்டவர் சொர்க்கம் போய் சேர மாட்டாங்க. நரகத்திலேயே 10 நாளைக்கு 10 நாளைக்குள்ள செய்தாங்க நரகம். 10க்கு மேல போனா சொர்க்கம். அதனால தான் எண்ணம் கொண்டு 9ஆம் நாள் நடப்பு 10ஆம் நாள் காரியம் பண்ணி வைக்கிறேன். யார் சொன்னபடி? மாமா சொன்னபடி. ஆனால் தாத்தா சொன்னாரே பாண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று. பாண்டவரை வனம் சென்று 11 ஆண்டு காலம் 6 மாதம் முடிந்துவிட்டது. இன்னும் 6 மாத காலம் முடிந்தால் அத்தியாவசியம் தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கும் போது காட்டிலிருந்து பார்த்தவர் நாட்டுக்கு வர வேண்டும். உயிரோடு இருந்தா வரப்போறான். அப்படி உயிரோடு இருந்து வந்தால் நாம் சென்று பார்த்து விட்டால் மீண்டும் வனவாசம் ஓட்டலாம் என்று அப்படி எண்ணம் கொண்டு பாண்டவர் தேடி எங்க சென்ன தெரியுமா? பாண்டவர் காலை அதெல்லாம் இந்த மாசம் அப்படிதான் இருக்க. ஐயா எங்க எனக்கு சொல்லக்கூடிய இன்னும் திமுக கவுன்சிலராக வழங்கக்கூடிய கோட்டீஸ்வரி ஆறுமுகம். இன்னும் கோட்டீஸ்வரி ஆறுமுகம் கவுன்சிலர் இருவரும் சேர்ந்து இதோ எங்களுடைய மன்றத்தை வாழ்த்தி 501 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு நன்றி. ஜெயம் ஜெயம் ஜெயம். எந்த கேட்டுக்கா வராது? ஐயா நான் 2வது கேட்ல இருக்கிறேங்க. அதான் அப்படி 2ஆம் கட்டமா இருக்கிற. என்ன பண்றது? 2ஆம் கட்டமா வந்துங்க. ஐயா பாண்டவரை தேடி வாசம் சென்றேன். ஐயோ காடு ஒரு காடை தேடி வரீங்க. ஒரு காடு வரல. அனைத்திலுமே தேடி தேடி பார்த்தேன். பாத்தீங்க கிடைச்சிட்டாங்களா? அதான்டா இல்ல. ஏய் பாண்டவரை தேடி சென்றேன். பாண்டவரன் கண்ணில் படவில்லை. அப்படி என்றால் என்ன? தாத்தா சொன்னது பொய். ஐயா ஏன்னா தாத்தா உயிரோடு இருக்கிறான் நம்பர். ஆமா தாத்தா சொன்னது பொய். மாமா சொன்னதுதான் மெய். இப்பதான் தெரிஞ்சு போச்சு. விவரம் தெரிஞ்சு போச்சு. ஆமா ஏன்னா கண்ணால் காண்பது பொய். ஆமா காலால் கேட்பது பொய். தீர விசாரிப்பதே மெய். மெய் அதாங்க கண்ணில் போய் பார்த்தோம். கிடைக்கல. ஆமா காதல மாமா சொன்னாரு இல்லன்னு. ஆமா இரண்டுமே விசாரித்து விட்டாச்சு. ஆமா இப்போ தாத்தா சொன்னது பொய்யாகி விட்டது. அது விடுங்க. மாமா அது பேசாது. அது 2ஆம் கட்டம். அது 2ஆம் கட்டம். இப்ப என்ன பேசுறது அதுக்கே தெரியாது. ஆமா அப்படி சொல்லி விட்டார். ஆனா மாமா சொன்னாரு ஆமா இறந்து விட்டார் என்று. ஆகையால் பாண்டவருக்கு என்ன செய்ய வந்திருக்கேன் தெரியுமா? மூட்ல கரமாதிரி நடக்குதுங்க. மூவீட்ல கரமாதிரம் நடக்குது. இத தொடக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல தான் வந்தேன். சத்தியமா என்னத்துக்கு அரசு வேலையா தானா? கரமாந்திரம் என் வீட்டுல எடுக்கிறா நான் நடத்துறேன். குளத்துக்காரி நடக்குது. யாருக்கு? பாண்டவருக்கு. யாருக்கு கரமாந்திரம்? பாண்டவருக்கு. எங்க வீட்டுல கரமாதிரம் என் தம்பி 100 பேர் ஒருத்தர் செத்துறாங்களா? நீங்க அம்மா செத்துறாங்களா இல்ல எங்க அப்பா செத்துறாங்களா? நீங்க தானே செய்றீங்க. அதனால எங்க வீட்டுல குளத்துல செஞ்சானா வீட்டுல செஞ்சானா? கரமாந்திரம் வீட்டுல
கர்மாந்திரம் எங்க வீட்டுல சொல்லக்கூடாது. நான் செய்யறேன்னு சொல்லு. சரிங்க. அப்படி இருந்தாலும் எங்க நடக்குது கர்மாந்திர வேலை? குளத்துக்காரியில கொலத்தாண்டி அப்படியே வீட்டுக்கு போனோம். எங்க சாமந்தங்காட்ட வீட்டுக்கு வந்தாக்கா வீட்டுக்கு எவனா வந்தா காலை வெட்டி இல்லங்க வந்தா சாப்பாடு போடணும். ஒரு நாள் தங்கணும், மறுநாள் கறி சோறு ஆகி போடணும். இவனுக்கு எவனா வீட்டு செலவு? சாமந்தங்காட்டமா கொலத்தாண்ட அப்படியே திரும்பி போகணும். சம்பளம் வாங்கத்தான் நம்ம வேலை. ஆமா. அது அப்ப நெட்டி பேசுறா தலைமையில தட்டு ஒரே சம்பளம் கட்ட மேல கொஞ்சம் போய் அனுப்பு. அப்படி என்ற நேரத்திலே பாண்டவருக்கு காரியம் பண்ண போகின்றேன். அது எப்படி எப்படி காரியம் செய்யவே இப்ப காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்திருக்கிறேன். ஆமா. காரிய வேலை எப்படி நடக்குது? எப்பங்க எப்படி நடக்குது? வேலை சிறப்பா நடக்குது. ஏன்னா 9ஆம் நடப்பு 10ஆம் நாள் காரியம். ஆமா. 10 நாள்ல முடிச்சிடணும். வேலை முடிச்சிடணும். ஆமாங்க. அதனால காரிய வேலை நடக்குதா? சிறப்பா நடக்குது. மொத்தம் ஐயருங்களா மொத்தம் வந்துக்கிறாங்க. யாரு ஐயருங்க? ஐயர் யாரா கூட சொன்னது? ஐயா அவங்க இருக்காது, அது தண்டு செலவு. ஐயர் வந்தானா அவங்களுக்கு வேற துட்டு கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், பெருமை. ஐயர் வந்தானா மந்திரம் ஓதுவான். ஆமா. மந்திரம் ஓதுனா பாண்டவ சொர்க்கம் போடும். ஐயோ போனோமா? சொர்க்கம் போ. எப்படியா பசங்க உயிரோடு இருந்தாலும் சரி, அவனுக்கு செத்து போனாலும் நல்லாவே இருக்க கூடாது. அதானே. ஆகையால் ஐயரே தேவல உன்னை பார்த்து சிறந்த ஐயர் போல் சேர்த்து நானே ஓதுறீங்க. அந்த தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். சுக்லாமிரதம் நசி விரதம் பொங்கல் வரணும், இட்லி வரணும், போண்டா வரணும். இதுவே நல்லா இருக்குது. எல்லாருக்கும் பூச்சிக்குதான். இந்த மந்திரத்தை ஓது, பாண்டவன் காரியம் நடக்கணும். சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமா, காரியம் நடந்துட்டே இருக்குது. அங்கே ஐயோ குய்யா வச்சுக்கிறாங்க. யாரும் தெரியல. என்னடா இது? ஐயோ குய்யா வச்சுட்டு வராங்க. நம்ம வீட்டுல காரியம் வச்சுக்கிறோம். இந்த பொம்பளைங்களா ஆயுதம் பார்த்து ஆயுதத்துக்கு வராங்களா? ஒருவேளை அது ஆள் வச்சுக்கிறேன். ஆயுதத்துக்கா நான் வைக்கலையாங்க. அம்மா அட்டாலியா இருக்காங்க. ஆளு வச்சு துட்டு குத்தா அம்மா அவ்வளவுதான். ஆயுதத்துக்கு யாருக்குமே சொல்லல. அப்ப இவங்க ஆயுதம் யாருன்னு போய் பாருப்போம். யாரும் தெரியல. போய் பார்த்து எவ்வளவு ஏங்க எனக்கு ஒரு சந்தேகங்க. இல்லடா, இவங்க வீட்டுக்காரர் யாரும் சேர்த்து பிடிக்கிறாங்க பழகுது. ஐயா காரியம் பண்றதுக்கு பணம் கிடையாது பழகுது. நம்ம கிட்ட நீங்க இப்ப காரியம் பண்றீங்களா? சேர்த்து பண்ணிடலாம். சேர்த்து பண்ணிடலாம். செலவோட செலவு போடும் பாரு. அதானே. அதனால வந்துக்கிறாங்களா? இல்ல மறுபடியும் யாருன்னு போய் பாத்துட்டு வர. மூஞ்சி பாத்துனா போ. ஐயோ மகாராஜா, நீ ஏன்டா இவரா பாத்துக்கிட்டு நம்ம பொண்டாட்டிங்க. ஐயோ ஐயோ ஐயா எஸ் சார் கீழே போக கூடாது. சபையை விட்டு போக கூடாது. போக மாட்டேன். யாரு பொண்டாட்டி? நம்ம பொண்டாட்டினா நான் ஒன்றரை மூச்சு நீ ஒன்றரை மூச்சு பாட்டியா? இல்லங்க, உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. மகாராஜா சொல்றா, உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. நல்லா கேட்டுங்க. என் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி. இது என்னடா அரப்பைத்து மகதே? உன் மனைவி வேறு என் மனைவி வேறு.
பேருன்னு சொல்லணுமா? உன் மொண்டாட்டி என் மொண்டாட்டி ஆகலாம் இல்லைங்க, என் மொண்டாட்டி உன் மொண்டாட்டி ஆகலாமா? உன் மொண்டாட்டி இருக்கிறாங்களே, உன் மொண்டாட்டி இருக்கிறாங்களே உன் மனைவி என்ன நானே இந்த மரியாதை இல்லையா? மரியாதைங்க. வாய் மூடு. ஆமாங்க, ஏம்மா வாய் இருக்குது? ஐயா, மனைவி உங்க மனைவி உங்க தம்பி மனைவிலாம் வந்துக்கிறாங்க. அப்ப ஐந்து கொண்டு வந்தது யாரு? என் மனைவிங்களா? பாவி ராஜா. ஐயோ ஏமா உயிரோட இருக்கிறாரு ராஜான்னு சொல்லி குத்துக்கிறான். ஆம்பளை உயிரோட இருக்கிற செத்து போன மாதிரி ஒப்ப இருக்காரு. ஏன்னா செத்து விட்டு பிறகு ஆயுதத்தை பார்க்க மாட்டேன்ல, அதனால இப்படி ஆயுதம். அட பாவி, இவன் யாமனாடி இல்லையா? யாமனாடி நினைச்சா அது கஞ்சி மாதிரி தெரியல. இல்ல கட்ட பொண்டாட்டி குத்துக்கலாட்ட இருக்கிற தம்பி பொண்டாட்டி கட்டி பிடிக்கிறேன். அட போமா, உன்னை கட்டி பிடிக்கிறாப்ல இருந்தா கட்டி பிடிச்சிருப்பாரு. அதான் எட்லியா உன்னாதான் நான் தான் அடிக்கிறேன். நீ அடிக்கலாமா? இல்லைங்க, நீ அடிச்சுட்டா அப்ப நான் எதுக்குறேன்? ஏங்க நீ சரியாவே அடிக்க மாட்டேன்றீங்க. அப்ப நீ அடிக்கிறேன்றியா? முன்னாடி நான் பொண்டாட்டின்னா இப்ப நீ சரியா அடிக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் பங்கு போறியா? யாரா ஏறுடா யாரா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறா. யார் பிரிவாடியா? நீ கூப்பிடுன்றா அந்த பக்கம் எங்க போறாங்க? நான் ரொம்ப ரொம்ப உரிமை அதிகமா எடுத்துக்கிறான்டா. இல்ல இவன் எனக்கு தெரியாத காவலன் கிடையாது. சரி ஒரு பயமானு சொல்லிக்கிறாங்க. என்னடி சொன்னாங்க? கொண்டவன் கோக்குன்னா கண்டவன்லாம் காக்கு. அப்ப யார குறணுன்றா? பெண்ண பாடு ராஜா. ராஜான்னு மட்டும் சொல்லாத தயவு செஞ்சு. எந்த பிராணபதி என்ன பிராணிங்க? என்னம்மா பிராணபதின்ற? நீ வந்து நான் வார போறியா? அவன் கேக்குறான். தெய்வ கூரத்தியா எனக்கு முட்டி நாங்க என்னன்னு சொல்லுவோமோ ராஜா. அழுத்து பார்த்தா நானும் செத்து விட மாதிரி இருக்குது. ராஜா மாதிரி அவங்க அக்கா ஒன்னா சாப்பிட்டு நான் ஒண்ணு வச்சுக்கிறேன் மாமா. இந்த வீட்டுல சரியா இருப்பா.